நான் சிறு வயதில் ஒரு கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தேன். எங்கள் வீட்டு பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து செல்ல ஒரு டிரைவர் அமர்த்தியிருந்தார்கள். அவர் மதுரைக்காரர். கொஞ்சம் குள்ளமாகத்தான் இருப்பார். தன் உயரத்தை ஈடு செய்ய ஒரு பெரிய மீசை வைத்துக்கொண்டு அப்போ அதை முறுக்கி விட்டு கொண்டிருப்பார். அவர் பெயர் ராஜகோபால். அவர் மிகவும் கோபக்காரர். அதனால் நாங்கள் எங்களுக்குள் அவரை ராஜகோபம் என்று தான் பெயரிட்டு அழைப்போம். எங்கள் வீட்டு 4 பிள்ளைகளையும் கட்டி மேய்க்க அவர்தான் கரெக்டான ஆள். நாங்கள் மட்டும் இல்லாமல் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ராஜகோபாலை பார்த்து பயந்து நடுங்குவார்கள். நான் கல்லூரி படிப்பு முடிந்த பின் திருமணமாகி கணவன் வீட்டுக்கு சென்று விட்டேன். 60 வயது ஆன பின் எங்கள் வீட்டு வேலையிலிருந்து ராஜகோபால் நின்று விட்டார். சில வருடம் கழித்து திடீரென்று ராஜகோபால் என் கணவன் வீட்டுக்கு வந்தார். ராஜகோபாலா இது என்று ஆச்சரியப்படும் வகையில் பரட்ட தலை, மெலிந்த உடம்புடன் பார்க்கவே பரிதாபமாக இருந்தார். என் ஒரே மகன் குடித்து குடித்து செத்து போய் விட்டான். என் மருமகளும் எங்கேயோ ஓடி போய் விட்டாள். என் பேத்தியை நானும் என் பொஞ்சாதியும் தான் வளர்த்தோம். இப்போது அவளுக்கு கல்யாணம் வைத்திருக்கிறோம். உங்களால் என்ற உதவியை செய்யுங்கள் அம்மா என்று கேட்டார். நானும் இரக்கப்பட்டு அவருக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்தேன். இதை கேள்விப்பட்ட என் தம்பியும் தங்கையும் மறுநாள் என்னை கேலி செய்தார்கள். லூசா நீ, அவனுக்கு நீ ருசி காட்டிவிட்ட. இனிமே அடிக்கடி உன் வீட்டு வாசல் கதவை வந்து தட்டுவான் பார் என்று பயமுறுத்தினார்கள். அதற்கு பின் ராஜகோபால் வரவே இல்லை. அவர் என்னவானார் என்று யாருக்கும் தெரியவில்லை. வறுமையும் முதுமையும் ராஜகோபால் மாதிரி ஒரு கம்பீரமான கண்ணியமான ஒருவரை யாசிக்கும் நிலைக்கு தள்ளிவிட்டதே என்று அடிக்கடி நினைத்து பார்த்து கொள்வேன். ரொம்ப வருத்தமாக இருக்கும்.